வாழ்வியல் முறையில் தினசரி பழக்க வழக்கங்கள் காலையிலிருந்து எந்திரிக்கிறது முதற்கொண்டு தூங்குற வரைக்கும் எந்த மாதிரி முறைகளில் பயன்படுத்தணும், எந்த மாதிரி உணவுகள் அப்படிங்கிறது சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனிதன் அதிகமான நோய்களுக்கு ஆட்படுறான். சின்ன சின்ன நோய்கள் அது பெரிய அளவுக்கு கொண்டு வர அளவுக்கு அவங்கள உருவாக்கிறாங்க. இதிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறப்ப எந்த மாதிரி மனிதன் இயல்பாக இருந்துக்கணும், அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற முறைகளை சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். வாழ்வோம் வாழ வைப்போம். குருமா அப்பன் அவர்கள் அருளார். சீரர் காதை லட்சுமராஜன். அதாவது படுக்கை விட்டு எந்திரிச்சு மீண்டும் படுக்கைக்கு போற வரைக்கும் குருவர்களால ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். இதை முறையா கடைப்பிடிச்சா நோய்களே வராது. ஆனாலும் எல்லாம் கடைப்பிடிச்சாலும் இந்த இயற்கையினுடைய மாறுபாடுகளால் வெயில் ரொம்ப கடுமை, பனி கடுமை, மழை கடுமை. மழை கடினமே எங்க போயிருந்தாலும் நம்ம பயிர்க்கான இந்த பனி தாக்குதலும் இந்த வெயில் தாக்குதலும் எனக்கு ரொம்ப சீர்படுத்துறோம். பெரியவங்க சொல்லுவாங்க, பனிக்கு ஆழம் நல்லது அப்படிம்பாங்க. பனிக்காலம் கெட்டது. பனிக்காலம் பூரா வெடிச்சுக்கும் வறட்சிக்கும் பூரா ஜீவராட்சி பூரா கூடி குறி இருக்கும். ஏன்னா பனிக்காலம் ஒரு கொடுமை அல்ல, கொடிய அக்னி. பாத்தீங்களா, கொடிய ஜூடு அக்னி. பாத்தீங்களா, அதனால உடம்பெல்லாம் வறட்சியான என்ன, தீ பத்தா தானே வறட்சியாகும், வெடிச்சுக்கிறது தீ பத்தா தான் ஜூடான தானே. அது போல சரி, வெயில் எப்படி இருக்குது, வேர்த்து ஒழுகுது, தண்ணி தாகம் ஆயிட்டு, சாப்பிட முடியாது, வகுறு புலாய்க்குது, உடம்பெல்லாம் பாரமா இருக்கு, தண்ணி குடிச்சுட்டு அந்த பாரம் தான் என்ன. ஆகவே இது இருந்தெல்லாம் இது சிக்காம இருக்கணும்னா நம்ம வாழ்வியல் முறையில் சொன்னோம்னா அதை கடைப்பிடிச்சால் இதை நாம எந்த மனிதனும் ஆட்படாமல் இருக்கலாம். ஆனா எல்லாரும் கேட்டு போட்டு 10 நாள் கடைப்பிடிக்கிறது, அப்புறம் ஆரம்பிச்சுக்கிறது பழகி பாணிக்கு. இவங்களுக்கு எத்தனை காலம் சொன்னாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நோய் சிக்கித்தான் இருக்கிறவங்க அவையாரையும் சொல்ல நோய்க்கிறவங்க அப்படின்னு எப்படி வாழ்வியலை நடத்தணும்னு நோய்க்கிறவங்க. அதே சமயத்துல சொல்லி சொல்லி கேட்பாருல கட்டி விட்டேன் மூட்டையினாரு ஒரு மகான். வள்ளுவரும் சொன்னாரு, மருந்தன வேண்டாம்னு சொன்னாரு, அத்ததறிந்து மாறுபட இருவரது தீங்கிறது இத்தனையும் சொன்னாரு. கடைசியில் அவரையும் மருந்து சொல்லி போட்டாரு. ஏன் தெரியுமா, கடைப்பிடிக்கிறது இல்லை. என்ன, உற்றானளவும் பிணியளவும் காலமும் கட்டான் கருதி செய்யும். உற்றானளவும் பிணியளவும் காலமும் கட்டான் கருதி செய்யும். இதை கடைப்பிடிச்சா விளைக்கலாம். இல்லைன்னா சிக்கி கால்கள் சீரழகா நொந்து நொந்துதான் நம்ம வாழ்க்கை நிறைவாக போகும். அவங்க கடைப்பிடிச்சா நிச்சயமா விடுபடலாம். எல்லா சித்தர்களும் அப்படித்தான் எல்லாருமே எடுத்தான். இன்றைய காலத்திலும் கூட எத்தனையோ பேரு மருந்துகள் சாப்பிடாம நல்ல முறையில இயல்பா உறங்கி இயல்பா தன்னுடைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமா சொல்ல போனா, நான் வாழ்ந்த காலம் இன்று, நான் சிறு வயசுல இருந்த காலத்தில் பார்த்தா யாருக்குமே என்னென்னமோ நோய் சொல்லுவாங்க. அந்த நோயெல்லாம் இப்ப என்னன்னு தெரியாது. காரணம், இயற்கையோட ஒன்றிய உணவு உடல் உரியும் இருப்பிடங்கள். அப்பெல்லாம் பழைய குறிச்ச மண்ணுச்செவரு, அது வாசல் சாணி தெளிக்க, கோலம் போட, மஞ்சள் புல்லாறு வைக்க, சாணி புல்லாறு வைக்க, இது எல்லாமே இழிவு இழிவுன்னு நினைச்சு நாம் இடிதா போயிட்டோம். ஒண்ணு வேண்டாங்க, மாட்டு சாணியோ எலும்பு சாணியோ போட்டிருந்தா கொஞ்சம் நேரம் அங்கே புழு பிடிச்சிடும். அதே சாணி எடுத்து வீட்டுக்கு முன்னால வாசல் கூட்டி சாணி தண்ணி தெளிச்சு ஒரு கோலம் போட்டு ஒரு குள்ளாறு வைப்பாங்க. அது ஒரு அரும்புல வைப்பாங்க. அது எத்தனை நாள் ஆனாலும் பூச்சி பிடிக்காது. ஏன் தெரியுங்களா, அருகும் புல்லு விஷம். எந்த ஜீவராசியும் ஜீவராசி அருகுவராது. முதல் உலகத்துல தோன்றன பயிரினங்கள்லாம் அருகும் புல்லு தான் முதல். பார்த்தீங்களா, அப்ப கடைப்பிடிச்சா நிச்சயமா எதுவும் நம்ம நடக்காது. ஏதோ பேருக்கு கடைப்பிடிச்சிட்டு வச்சா அந்த பேருக்கு கடைப்பிடிச்ச அளவுக்கு நல்லா இருக்கும், மீண்டும் நோய் வரும். நோய் வராமல் இருக்கிறதுக்கு பெரிய சொன்னமா இருக்காங்க. இப்ப இருக்கிறவங்க அதிகபட்சமான நோய் பாதிக்கிறாங்க. இந்த பாதிப்பு விடுபடுறதுக்கு தான் இதை சொல்ல முடியும். வராத இருக்கிறதுக்கு ஏற்கனவே வாழ்வியல் பற்றி சொல்லிட்டோம். சரி, வந்துட்டது என்ன பண்ணணும், என்ன நோய், அதுக்கு என்ன பண்ணணும்,
தெரிவிப்போம். நன்றி, வணக்கம்.